ஐடியா இதெல்லாம் போன் பண்ணுங்க. அந்த எழுதி கொடுத்தாங்க நேம் கேட்குறாங்க. விஜய் ஆக்டர் வின்சர் விஜய் போடு, அதுதான். என்னவா? வாங்க உள்ள வாங்க மேடம், உள்ள வாங்க. ஓகே வீடியோ எடுக்கிறாங்க, அது நல்லா ரெக்கார்ட் ஆகும். That's it.
தலைவர் நடந்தாரும் நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த எம்ஜிஆர் இல்லத்துல இந்த குழந்தைங்களோட வந்து பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால 10 இயர்ஸா நான் ரெகுலரா வந்து இங்க பர்த்டே கொண்டாடுறது என் பழக்கம். எங்க இருந்தாலும் சென்னைக்கு வந்துடுவேன். அதுவும் இந்த எம்ஜிஆர் ஸ்கூல்ல அந்த குழந்தைங்களோட எனக்கு கொண்டாடுறது ரொம்ப வந்து அதை நான் ரொம்ப ஆரோக்கியமா நினைக்கிறேன். ஸோ இது இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய உதவி பண்ணலாம். நான் அந்த பேட்டி கொடுக்கறது கூட அதுக்காக தான். பெரிய பெரிய நடிகர்கள், ப்ரொடியூசர், டைரக்டர் இருக்காங்க. அவங்களாம் எதுக்கோ வீண் செலவு பண்ணுவாங்க. அது பர்சனல் நான் தலையிட விரும்பல. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணா நமக்கு வந்து நம்ம இறைவனும் நம்மளோட பெற்றவங்களுடைய பிளெஸ்ஸிங் இருக்கும். அதனால என்னால் முடிஞ்சா நான் பண்றேன். உங்களால் முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 10 இயர்ஸ் இல்ல இங்க பர்த்டே கொண்டாடுறது. எனக்கு 13 வயசு தானே. அதான் இப்ப சொன்னேன், எம்ஜிஆர் இல்லம் அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் சைல்டுஸ் இருக்காங்க. 150 பசங்க, பாய்ஸ், கேர்ள்ஸ், அவங்க கூட தான் நான் ரெகுலரா பண்றது. அதை இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வேற மீட்டிங் இருக்கு, டாக்டர்ஸ் மீட்டிங் யூஎஸ்ல இருந்தும் வந்திருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்லயும் நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து அந்த டீச்சர்ஸுக்கு, மற்ற சீப் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். அனைவருக்கும் நன்றி. இல்லை, எனக்கு நான் வந்து இப்போ ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2-3 படம் வந்ததுக்கப்புறம் அது ஃபேன்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. இல்லை நான் ஃபேன்ஸ் வீட்டுக்கே போயிடுவேன். இங்கே வந்து பர்டிகுலராக அந்த குழந்தைங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு எங்கள் அம்மா அப்பா வாழ்த்துற மாதிரி எனக்கு இருக்கு. அந்த குழந்தைங்க அவங்களுக்கு பேச வராது, அவங்க ஜாடியிலேயே நம்மளை வாழ்த்துவாங்க, பாட்டு பாடுவாங்க, கை கொடுப்பாங்க. நம்ம சொல்கிற செய்கையில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு இருக்கிறத விட அவங்களுக்கு நிறைய ஒரு இது இருக்குது, பிரெயின் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனாலே. இதை வந்து நீங்கள் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் அட்வைஸாக பண்ணல, ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறேன். எல்லாருமே ஒரு பர்த்டேவோ, வெட்டிங் டேவோ, மற்ற விஷயத்துக்கு எதுனாலும் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு நன்மை. இது வந்து இதனால வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். நம்ம பல கோயிலுக்கு போகிறோம், செலவு பண்ணுறோம், உண்டியலில் போடுறோம். அது மாதிரி அந்த செலவை இது மாதிரி ஒரு பிரயோஜனமாக பண்ணுங்க. அவ்வளோதான் நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். என்ன படம் போயிட்டு இருக்காரு? இப்போ மக்கள் தொடர்பு படம் ஷூட்டிங் முடிச்சு போன மாதம் நம்ம லேப்ல டீசர் லான்ச் வச்சோம். அது முடிச்சுட்டு தர்மத்தின் தலைவன் போகிறோம் ஷூட்டிங். அது மும்பையில் பிளான். இல்லை, சென்னை பாதி, மும்பை பாதி. கோவா சாங் மட்டும் கோவா போகிறோம். அது நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் தான், எங்கள் பிரதருடைய அவங்க சம்மந்தி. அவங்க எங்கள் பிரதர் கூட வந்திருக்காங்க. அவரு தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. நாங்கள் ரிலேட்டிவ். ஆமாம், அது வந்து ரிலேட்டிவ்னால எங்களுக்கு கொடுத்தாங்க. 2 படத்துல அந்த சாங்ஸ், ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடின்னு ஒரு சாங்கும், முத்தமிழ் கனியே வருக முக்கணி சுவையை தருகன்னு ஒரு பாட்டு. அந்த 2 பாட்டையும் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இளையராஜா கிட்ட பேசணும், அவர்கிட்ட பேசினா பணம் கேட்பாருன்னு கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் ஒரு லெட்ரு எங்கள் பிரதர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் லெட்ரு கொடுத்துட்டாருன்னா அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் இளையராஜா சார் அதில் வந்து சம்பளம் வாங்கிட்டு தான் பண்ணாரு. இதில் ரைட்ஸ் கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அவ்வளோதான் தாழ்மையான கருத்து. நீங்க அடுத்த ரஜினியா அடுத்த விஜயா? ரெண்டுமே கிடையாது. நான் வின்ஸ்டார் விஜயாவே இருப்பேன். விஜயோட கட்சிக்கு போறது வாய்ப்பு உண்டா? ஏன்னா அந்த கட்சியெல்லாம் என் சாக்கடைன்னு நான் நிறைய சொல்லிட்டேன். விஜய் சாக்கடை அப்படி சொல்ல முடியாது. நான் என்னை பத்தி அரசியல் போக மாட்டேன் அப்படின்றேன்.
எம்ஜிஆர் அரசியல் தானே வந்தாரு. இல்லைங்க, நான் அவங்கள பெரிய தலைவர் ஜெயிச்சவங்க எல்லாம் சொல்லல. இப்ப துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்களே சில பேரு அரசியல் ஸ்ட்ரிக்டா செய்ய மேறலான்னு, அது தப்பான கருத்து. விஜயகாந்த் திருமூர்த்தி படத்துல சொல்லிருப்பாரு, ஏய் அரசியல்லாம் சாகடா, அதெல்லாம் நம்ம விளைவானான்னு தலைவர் சொன்னது, விஜயகாந்த் சொன்னது. அதை தான் ரிப்பீட் பண்றேன். என்னையாவனும் கேட்க முடியாது. இப்ப விஜயகாந்த போய் கேளுங்க, அப்ப கேளுங்க, என்ன பண்ணுவீங்க? செவுத்துல முட்டிக்கிங்க. அகில உலக நற்பணி மன்றம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது? அது போயிடு. மும்பை ஏற்கனவே ஆந்திராவில இருக்கு. இப்பதான் நம்ம நண்பர் ஒருத்தர் மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. ஆமா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. இன்னும் அதி விரைவில் பெங்களூர்ல பிரேம்ன்ற ஒரு நண்பர் ஆரம்பிப்பாரு. நலத்திட்டம் நம்ம சொல்லக்கூடாது, செய்யணும். என்ன பண்றீங்க சொல்லுங்க. இல்லங்க, நம்ம என்னன்னா சொல்லிட்டா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சொல்லாம ரகசியமா பண்ணோம். அஜித் சாரு ஏதாவது சொல்றாரா? பண்றாரு இல்ல, அவர் பண்ணலன்னு சொல்றீங்களா? அப்புறம் அது மாதிரி நான் குவைட்டா பண்ணிட்டு போறேன். என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். என்ன அப்படி சொல்லுங்க. அவரை மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். இப்ப எம்ஜிஆர் எப்படி ஃபாலோ பண்றோம், விஜயகாந்த் எப்படி ஃபாலோ பண்றோம், அந்த மாதிரி நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களை நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதுக்காக நானும் விஜயகாந்த் ஒண்ணு, நானும் எம்ஜிஆர் சாரும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது, தப்பான விஷயம். நான் அவங்கள ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். யாரு என் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு செம்மையா கவனிச்சிருவேன்.